தாவரவியல் பேரறிஞர் அவர். லண்டன் மாநகரில் முதுமுனைவர் பட்டம் பெற்ற இந்தியர் அவர். குளிர்கால விடுமுறைக்கு தமது தாயகமாம் இந்தியாவுக்கு வந்தார். சொந்த ஊரில் பொழுதை போக்கினார். பொழுது போகவில்லை, போர் அடித்தது. கிராம விவசாயத்தை முன்னேற்ற முடிவு செய்தார். கிராம வலம் போனார். விவசாயிகளுக்கு விவசாய வெளிச்சமூட்ட எத்தனித்தார். காடு கழனி வெளியே போனார். விவசாயி ஒருவர் செடிகளுக்கு தண்ணீர் பாய்ச்சி கொண்டிருந்தார். போன வேகத்தில் பேச்சு கொடுத்தார் அந்த பேரறிஞர். ஐயா, இந்த செடிகளுக்கு என்ன உரம் போடுகிறீர்கள்? குப்பை குளங்களை தாங்க போடுறேன். குப்பை கூளம் இதைத்தான் போட்டுக்கிட்டு இருக்கிறேன். அப்ப அமோனியம் பாஸ்பேட் எல்லாம் நீங்க போடுறது இல்லையா? அதெல்லாம் கிடையாதுங்க. இந்த மாட்டுச்சாணம், ஆட்டுப்புழுக்க, எள்ளதல்ல இதை தாங்க போடுறேன். என்னப்பா இது? இது செயற்கை நுண்ணறிவு காலம்ல. இதுல இருந்துகிட்டு அமோனியம் பாஸ்பேட், சோடியம் சல்பேட் இதெல்லாம் போடுங்க. போட்டா இந்த மாஞ்செடிகள் நல்லா காய்க்கும். அப்படியெல்லாம் காய்க்காதுங்க, விடுங்க. இல்லையா, நான் வெளிநாட்டுல இருந்து படிச்சுட்டு வந்தேன், பார்த்தா தெரியல. நான் சொல்றேன், போட்டு பாருங்க. அப்புறம் பாருங்க, செடிக வளர்ந்து மாங்காய் கொத்து கொத்தா காய்ச்சி புடிச்சு தொங்கும். உறுதியா அப்படியெல்லாம் நடக்காதுங்க, காய்க்காதுங்க. அப்படி காய்க்காதுங்க, விடுங்க. ஏங்க காய்க்காது? நம்மட்டு சிரிப்போட காரணம் சொன்னார் அந்த பழுத்த விவசாயி. ஏன்னா இது மாஞ்செடி இல்லையா, கொய்யா செடி. படிச்சவன் பாட்ட கெடுத்தான், எழுதுனவன் ஏட்ட கெடுத்தான். மிகப்பெரிய விவசாயி பெரிய விவசாயி ஆகி போனான். பெரிய விவசாயி சிறிய விவசாயி ஆகி போனான். சிறிய விவசாயி நிலமற்ற விவசாயி ஆகி போனான். கூலி தொழிலாளி ஆகி போனான். உண்டு உடுத்தி தன்னிறைவோடு படுக்க போன விவசாயி தட்டுத்தடுமாறி தரம் கெட்டும் போனான். இதுவல்லவோ பசுமை புரட்சியின் சாதனை. அந்த புரட்சியால், அடித்தள விவசாய வீழ்ச்சியால் உணவு நஞ்சானது. வாழ்வியல் விவசாயம் வணிக விவசாயமாகி போனது. அதிக விளைச்சல் மாயையால் மண்ணும் விதையும் மலடாகி போனது. என்ன மன்னகம் இது? நிலங்கள் வீடுகளாயின, களங்கள் காடுகளாயின. விவசாயி விண்ணோடு, விவசாயம் மண்ணோடு. பல கிராமங்களில் பலரை காணாம், பல இடங்களில் கிராமங்களையே காணாம். யாரையும் கைவிடாத பூமி தாய் யாராலோ கைவிடப்பட்ட சேயானாள். சிற்பங்கள் அழிந்து விட்டால் கோவிலுக்கு சிறப்பில்லை, சிற்பிகளே அழிந்து விட்டால் கோவிலுக்கே பிறப்பில்லை. ஆம், விவசாயிகளே அழிந்து விட்டால், விவசாயிகளே அழிந்து விட்டால் வருந்திப்பின் பயனில்லை. அருமையான கதைகள் 1000 பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான